குலதெய்வங்கள் திருவருள் துணையோடும் இஷ்ட தெய்வங்கள் அனுகிரகத்தோடும் நிகழும் பராபவ வருஷம் ஆனி மாதம் வளர்ப்பிறை நவமி திதி சித்திரை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை கூடிய சுபயோக சுபதினத்தில் வேம்புலி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய ஸ்ரீ கணபதி ஹோமம் நல்ல முறையில் நடைபெற்றிடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும் கர்ப்பம் தரித்த கர்ப்பிணிகள் இறைவனருளால் சுகப்பிரசவமாகி தாயும் சேயும் நலமாக இருந்திடவும் எங்களது குழந்தைகள் நல்ல முறையில் கல்வி கற்று நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் நல்ல நிலையில் தேர்ச்சி பெற்றிடவும் எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும் நியாயமான முறையில் சிறந்த லாபத்தோடு இருந்திடவும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைத்திடவும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல ஊதியத்தோடு நல்ல வேலைகள் கிடைத்திடவும் எங்களது குடும்பமானது இப்பூவுலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக தழைத்தோங்கிடவும் நீண்ட நாள் நோய்களினால் அவதியுறுபவர்கள் அந்த நோய்களிலிருந்து விடுபட்டு நல்வாழ்க்கை வாழ்ந்திடவும் கடன் தொல்லைகள் நீங்க பெற்றிடவும் இயற்கை சீற்றங்களால் பருவநிலை மாற்றங்களால் வரக்கூடிய புது புது நோய்கள் எங்களை அண்டாமலும் நல்ல மழை பொழிந்திடவும் விவசாயம் மேலோங்கிடவும் இந்த புண்ணிய பூமி அமைதியாகவும் ஆன்மீக பலத்தோடும் சிறந்து விளங்கிடவும் இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய உபயதாரர்கள் பக்தர்கள் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் எங்களாலான சக்திக்கு உட்பட்டும் பக்திக்கு உட்பட்டும் இந்த பூஜைகளை செய்கின்றோம். ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களையும் வரங்களையும் தந்தருளுமாறு பிரார்த்தனை செய்கிறோம். ஓம். அப்படியே இந்த கையில் வச்ச புதுசாக வந்தவங்களுக்கு சில விஷயம் தெரியாது, அதனால சொல்கிறேன். அந்த கையில் கொடுத்துருக்கிற பூவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி நான் சொல்கின்ற அந்த அர்ச்சனைக்கு விநாயகர் பெருமானை நினச்சிக்கிட்டு அர்ச்சனை பண்ணுங்க. அவருக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி நினச்சிட்டு நம்ம வீட்டில் சுவாமிக்கு பூ போடுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த அர்ச்சனை பண்ணிகிட்டே வராங்க. நான் மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓம் சமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ. பூ போடுங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாதக்ஷாய நமஹ, ஓம் பாலசந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ,
ओम हेरंभाय नमः, ओम स्कंदपूर्वजाय नमः, भक्त विघ्न विनाशकाय नमः, ओम ध्रुवायुग्मप्रियाय नमः, सिद्धि बुद्धि प्रदायकाय नमः, सर्वमंगल वरप्रदायकाय नमः, ओम श्री महागणपतये नमः, सेल्व गणपतये नमः. नानाविध परिमलपत्र पुष्पाणि समर्पयामि. அப்படியே அந்த மொத்த பூவும் அந்த தோணியில சேர்த்து மண் பிளேட்
स्वाहा श्री महागणपते स्वाहा महागणपते नमः ओम श्री गुरुभ्यो नमः स्वाहा गुरुदेवताभ्यो नमः ओम विकालक्ष्मी सरस्वती स्वाहा विकालक्ष्मी सरस्वती नमः ब्रह्म विष्णु महेश्वराय स्वाहा ब्रह्म विष्णु महेश्वराय नमः श्री देवसेना स्वामी स्वाहा स्वाहा देवताभ्यो नमः सीता जगन्माता सीता जगत्पिता जगत्तात्री सीताय नमः सीतावरण श्री श्री गणपति स्वाहा नमः ओम आदित्य नमः ओम गणपति होम मुहूर्तः सम्मुहूर्तोऽस्तु ओम गणानां त्वा गणपतिं नमामि कविकवीनो वसवसमध्यक्षाय धर्मणा महादेव स्वाहा महागणपते नमः ओम तत्पुरुषाय वक्रतुण्डाय स्वाहा 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 ओम निरंतर वक्रतुण्डाय स्वाहा ओम निरंतर वक्रतुण्डाय स्वाहा ओम निरंतर स्वाहा ओम निरंतर वक्रतुण्डाय 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 स्वाहा नमो भ्रातृते नमो गणपते नमो गणपते नमस्ते भोगराय विनाशने शिवसुताय वक्रमुक्ते स्वाहा ओम नमो भ्रातृते नमो இப்போ மூலிகை பொருட்கள் எல்லாரும் கையில் கொடுப்பாங்க. புதுசாக சொல்கிறேன், இந்த கோவிலை எல்லாரும் கையில் எடுத்துட்டு 3 முறை பிரதட்சணம் செய்துவிட்டு இந்த அக்னியில் ஒவ்வொருத்தரும் கையினால் போடணும். ஓம் கணபதே நமோ கணபதே நமோ பிரமோதே நமஸ்தேஸ்வரம் போதராய கலந்தாக்னி விநாசனே சிவசுதாய வக்ரமுக்தே ஸ்வாஹா ஓம் நமோ கணபதே நமோ கணபதே நமோ பிரமோதே நமஸ்தேஸ்வரம் போதராய கலந்தாய் विघ्न विनाशने शिवसुताय वक्रतुण्डाय स्वाहा ओम नमो भ्रातृते नमो गणपते नमो प्रमोदपते नमस्ते भूतराय गदन्दाय विघ्न विनाशने शिवसुताय वक्रतुण्डाय ये फैन अवे विष्णु को ओम नमो भ्रातृते नमो गणपते नमो प्रमोदपते नमस्ते भूतराय गदन्दाय विघ्न विनाशने शिवसुताय वक्रतुण्डाय स्वाहा ओम नमो भ्रातृते नमो गणपते नमो प्रमोदपते नमस्ते भूतराय एकदंताय विनाशने शिवसुताय वक्रतुण्डाय स्वाहा ओम नमो भ्रातृते नमो गणपते नमो प्रमोदपते नमस्ते भूतराय एकदंताय विनाशने शिवसुताय वक्रतुण्डाय स्वाहा ओम नमो भ्रातृते नमो गणपते नमो प्रमोदपते नमस्ते भूतराय एकदंताय विनाशने शिवसुताय वक्रतुण्डाय स्वाहा ओम नमो भ्रातृते नमो गणपते नमो प्रमोदपते नमस्ते भूतराय एकदंताय विघ्न विनाशने शिवसुताय वक्रतुण्डाय स्वाहा ओम गणानां त्वा गणपतिं वामहे कविं कवीनां वसवसंध्येतराजं ब्रह्मणस्पदान शून्यमूलविशेषसाधनम् ओम गणानां त्वा गणपतिं वामहे कविं कवीनां वसवसंध्येतराजं ब्रह्मणस्पदान शून्यमूलविशेषसाधनम् महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं वामहे कविं कवीनां वसवसंध्येतराजं ब्रह्मणस्पदान शून्यमूलविशेषसाधनम् महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं वामहे कविं कवीनां वसवसंध्येतराजं ब्रह्मणस्पदान शून्यमूलविशेषसाधनम् ओम श्री गणानां त्वा गणपतिं वामहे कविं कवीनां वसवसंध्येतराजं ब्रह्मणस्पदान शून्यमूलविशेषसाधनम् ओम गणानां त्वा गणपतिं वामहे कविं कवीनां वसवसंध्येतराजं ब्रह्मणस्पदान शून्यमूलविशेषसाधनम् महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं वामहे कविं कवीनां वसवसंध्येतराजं ब्रह्मणस्पदान महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं वामहे कविं कवीनां
श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा। ॐ श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवशीय आकर्षणाय आं ह्रीं ग्रूं हुं फट् स्वाहा। ॐ श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवशीय आकर्षणाय आं ह्रीं ग्रूं हुं फट् स्वाहा। ॐ श्रीं ह्रीं नमो सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवशीय आं ह्रीं ग्रूं हुं फट् स्वाहा। ॐ श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवशीय आकर्षणाय आं ह्रीं ग्रूं हुं फट् स्वाहा। ॐ विनायकाय नमः स्वाहा। ॐ विघ्नराजाय नमः स्वाहा। ॐ गौरीपुत्राय नमः स्वाहा। ॐ गणेश्वराय नमः स्वाहा। ॐ स्कन्दाग्रजाय नमः स्वाहा। ॐ अव्ययाय नमः स्वाहा। ॐ सर्वसिद्धिप्रदायकाय नमः स्वाहा। ॐ सर्वात्मकाय नमः स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा। अग्निर्वस्य महागणपतिर्न नमः। ॐ वैष्णवात्महे लालाय मे तन्नो अग्निप्रचोदयात् स्वाहा। अग्निपुरुषाय धन्नो नमः। ॐ स्वाहा स्वस्वाहा भव स्वस्वाहा अग्नि स्वाहा धन्नो नमः। ஒரு நினைவூட்டல ஒரு எப்படின்னு சொல்லுவாரு, வரக்கூடிய திங்கட்கிழமை 29ஆம் தேதி அன்று நம்ம ஆலயத்தில் காலையில் அண்ணாமலையார் சிவலிங்க பிரதிஷ்டை நந்தியோடு சேர்ந்து சிவலிங்கம் இங்கே பிரதிஷ்டை செய்து பூஜை செய்யப்படும். காலையில் 9 மணி 7:09 ராவகாலம் முடிஞ்ச பிறகு 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள அந்த பிரதிஷ்டை பூஜை இங்கே திங்கட்கிழமை 29ஆம் தேதி அன்று. நேற்றுக்கு சிவநாமம்லாம் ஜெபம் பண்ணணும். அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம ஆலயத்தில் நடக்க போகிறோம். இப்போ அதுக்கு அடுத்த நாள் 30ஆம் தேதி கல்விக்காக குழந்தைங்களுக்காக கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்களுக்காக சரஸ்வதி ஹயக்கிரி ஹோமம் அதுவும் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி அன்று. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக அடுத்த மாதம் ஆடி மாதம் நிறைய வரிசையாக நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்த்திருக்கு. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம கொஞ்சம் சற்றே நேரம் கொடுத்து இறைவனுக்காக ஆண்டில் சில நாட்களையாவது அவனுக்காக ஆக்கலாம் என்ற அடிப்படையில் நம்ம ஆலயத்துக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்வோம். சாந்த ஸ்வரூபிணி ஸ்ரீ வேம்புலியம்மன் ஆலய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய திங்கட்கிழமை 29ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி நாள் 28ஆம் தேதி. இந்த 2 நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள். 28ன்றது ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7:30 மணி போல் ஒரு சின்ன விநாயகர் பூஜையோட ஒரு பிரதிஷ்டை ஒன்று நடக்கும். பிரதிஷ்டைன்னா அந்த லிங்கத்தை அங்கே வச்சு அந்த அஷ்டபந்தனங்கள் அதெல்லாம் பூசுறது அந்த விசேஷங்கள்லாம் அன்றைக்கி நடக்கும். அடுத்த நாள் திங்கட்கிழமை அன்று காலையிலிருந்து நடக்கும். ஒரு 7 மணிலேருந்து ஹோமங்கள் இதெல்லாம் நடக்கும்.
பிரதானமான நேரம்ன்றது அந்த 9லேருந்து 10 அதுதான் முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா கணபதி பூஜை ஒன்று நடக்கும். அதுக்கப்புறமா வந்து பஞ்சாட்சர மந்திரம், ருத்ரம் இதெல்லாம் சொல்லி ஹோமம் நடக்கும். அது ரொம்ப முக்கியமான ஹோமம். சுவாமியின் நாமங்கள் அதிகமாக சொல்ல சொல்ல இந்த இடத்துல நல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய கேந்திரமாக நமது ஆலயம் விளங்கும். இது நாள் வரைக்கும் நல்ல முறையில் நிறைய பேருக்கு வந்து நன்மைகள் நடக்குதுன்னா அதுக்கு பிரதான காரணம் வந்து அடியார் பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல நிறைய பூஜைகள் செஞ்சுருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பக்தர்களுடைய பக்தியினால் பக்தர்கள் எங்கே ஒன்று சேர்ந்து சத்சங்கமாக இறை வழிபாடு செய்கிறாங்களோ அந்த பகவான் வருவாருங்கிறத நம்ம முன்னோர் வாக்கு. அதன் அடிப்படையில் நம்ம கோவிலில் நிறைய பூஜைகள் நடக்கிறது. இப்போ அடுத்து நடக்கக்கூடிய இந்த சிவலிங்க பிரதிஷ்டை ரொம்ப முக்கியமானது. இதில் நம்ம வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? நம்ம கோவிலில் நடக்கிற விசேஷம்னா அது யாரோ கோவில் பொறுப்பாளரோ 4 உபயதாரர்களோ அது மட்டும் பண்ணுற மாதிரி நம்ம கோவில் இது வரைக்கும் எதுவுமே வச்சதில்லை. அதனால தான் இது ஒரு நல்ல சச்சங்கமாக போகுது. அதனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லுங்கள், நம்ம பங்களிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கணும்னா குறைந்தபட்சம் சிவநாம ஜபங்கள் வந்து நம்ம கோவிலில் வந்து சொல்லணும். அது என்ன, ஓம் நம சிவாய, இதுதான். இதுக்கு காசு பணம் எதுவும் வேண்டாம், எதுவும் செலவெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் கோவிலுக்கு வந்து நம்ம அந்த எப்படி பண்ண போகிறோங்கிறத பற்றி அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த நாளில் சொல்லுவோம். குறைந்தபட்சம் 1 கோடி ஜபமாவது பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நீங்கள் வந்து உட்கார்ந்தாலே அந்த அமைதி கிடைக்கும் நமக்கு. இந்த ஓம் நம சிவாய மந்திரம் எந்த மாதிரி இருக்கணும், எவ்வளோ நேரம் சொல்லணும், எப்போ சொல்லணும், எவ்வளோ பேர் சேர்ந்து சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதுக்கு பூஜை பண்ணப்படுவங்க சில பேரோட கலந்து ஆலோசித்து நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை வரைச்சே நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு தொடர் அது மாதிரி இருக்கும். ஒரே நாள்லேயே நம்ம 1 கோடி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்போ வந்து ஓம் நம சிவாய இது ஒரு மந்திரம். இந்த ஓம் நம சிவாய சொல்கிறதுனால என்னென்னா, ஓம் அப்படிங்கிறதுடைய தத்துவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன் அந்த ஓம் மந்திரத்தை மட்டுமே வச்சுருக்காங்க அப்படின்னா, ஓம் மட்டும்தான் நாக்கு இல்லாதவங்க சொல்ல முடியும், பேசணுன்ற அவசியம் இல்லை. ஆ உ அம் இந்த 3 சேர்ந்தது தான் ஓம். ஆ சொல்லும்போது வயிற்றில் வந்து ஒரு அழுத்தம் வரும், ஊ சொல்லும்போது நெஞ்சில் ஒரு அழுத்தம் வரும், இன்னொன்ற வாயை மூடிட்டு இன்னும் சொல்லுவோம். மாவை வந்து வாயை மூடிட்டு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அழுத்தம் வரும். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமசிவாய சொல்லும்போது சிவனுடைய நம்ம அந்த அருளை பெறுவோம். ஸோ இந்த ஓம் நம சிவாயோட ஒரு 100 பேர் 100 தடவை சொன்னால் போதும். ஓம் நம சிவாய 108. நம்ம முன்னாடி துர்கை காயத்ரி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிட்டு உட்காந்தோம்னா 100 பேர் உட்காந்து 100 மந்திரம் சொன்னோம்னா போகிறோம், 10,000 ஆயிடும். இந்த மாதிரி 1 கோடி ஜபம் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது இந்த இடம் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து உட்கார்ந்தாலே நம்மளை அடிக்காமலேயே நம்ம யாரெல்லாம் ஓம் நம சிவாய சொன்னோமோ அது நம்ம மனசில் தானாக வரும். அந்த மாதிரி இந்த இடத்த வந்து கடவுள் நிரந்தரமாக வாசம் செய்யும் இடமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அடியார் பெருமக்கள் எல்லாருடைய பிரார்த்தனையாக இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். அதே போல் இந்த விசேஷம் நடக்கிறதுக்கு சில பொருளாதார தேவைகளும் இருக்குது. அது என்னென்னா, இந்த ஹோம சாமான்கள் வாங்கிறது, அதுக்கப்புறம் வந்து மாலை, அந்த வெட்டிவேர் மாலை வாங்கிறது, அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறேன், யாரால் என்ன முடியுமோ அதை எடுத்து அவங்களால முடிஞ்சதை செய்யலாம். இதுக்கப்புறம் புண்ணாவதி வழக்கமாக சொல்கிறேன்னா, சரஸ்வதி பூஜை வந்து வருஷத்துக்கு 2 தடவை தான். அந்த பூஜை வந்து தொடக்கத்தில் நடக்கக்கூடியது வர்ற செவ்வாய்க்கிழமை, அடுத்த செவ்வாய்க்கிழமை நேரத்துக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள் எல்லாம் வந்து அதில் கலந்துக்கிறதுக்கு சொல்லுங்கள். முழுமையாக இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த சாக்கில் அவங்க கோயிலுக்கு வந்து போகணும். அது ரொம்ப முக்கியம். அவங்க கையால் ஹோம மண்டத்தில் அவங்க கையினால் ஹோம திரவியங்கள்லாம் போடணும். மாதத்துக்கு 1 நாள் குடும்பத்தோடு கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் நம்ம எல்லாம் எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லாராலையும் வர முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை, ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக உட்காரலாம், கூட பரவாயில்ல, குளிச்சுட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தோமா ஒரு 8 ஹோமத்துக்கே கலந்துக்கலாம்னாலும் பரவாயில்ல, எப்படியும் வந்து
தீர்த்தம் இருக்கும், ரக்ஷை இருக்கும். ஒரு 8 மணிக்கு மேலே வந்து கூட வாங்கிட்டு போகலாம். ஏன்னா ஆஃபீஸ் எங்கேயோ இருக்குது, எங்கேருந்து வராங்க, கிளாஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இந்த சாட்டில் எல்லோரும் வரணும் குடும்பத்தோட. மாதத்துக்கு ஒரு தடவை இதை வந்து நம்ம பண்ணோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படியே இருங்க, இதுக்கு போடணும். அப்படி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மீது இந்த இந்த ஆலயத்தினுடைய பிரதான தெய்வமாக இருக்கக்கூடிய அருள்மிகு சாந்த சுரூபிணி விம்லியம்மன் அந்த அம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், எல்லா தெய்வங்களையும் உங்கள் முன்னோர்கள் உட்பட அத்தனை பேரையும் நினச்சிட்டு எல்லா வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போது நிறைவாக பூர்ணாகுதி. ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமः. ஸ்ரீ குருभ्यो நமः. ஓம் க்ஷேத்திர தேவதா விம்லியம்மன் தேவதாभ्यो நமः. ஓம் இஷ்ட தேவதா, கிராம தேவதா, குலபாலம் தேவதா, விமாதித்யா சர்வத்திர கிரக தேவதாभ्यो நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. பூர்ணாஹுதி தேவதாभ्य அக்னயே ஸ்வாஹா. स्वस्वाहा भो स्वाहा स्वस्वा भूर्भो स्वस्वा मे स्वाहा मे धन्नो मम. நம்ம ஆலய அடியார் ஸ்ரீ அசோக்குமார் ஜெயந்தி அவங்க அந்த தம்பதியர்கள் 33வது ஆண்டு திருமண நாள் கொண்டாடுறாங்க. அவங்க வேம்புலியம்மன் ஆலயத்தின் சார்பில் வேம்புலியம்மனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க, மகா கணபதியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம். ஓங்கி உலகளந்த முத்தவன் வேறுபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். தீங்கின்றினாரெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கைடு கலப்பும் குவலை போரில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிலிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று வாழ்த்தி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் பெண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல வண்ணம் கழுமல வளநக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாடோடும் பெருந்தகை இருந்ததே. தேவருளால் என்றென்றும் இணைந்து வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்துகின்றோம். ஓம் சக்தி பராசக்தி.
நான் பாட்டு பாடுறேன். जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति जय 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 वेन पाड़ी पनिंदो जय 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 वेन पाड़ी पनिंदो जयमेंगुम अमेरियता ओम श्री जय 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 शक्ति திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துளங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உருகிட பக்தி பெருகிட பாடி உருகிட பனிபாலன் வியமை ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வாய் அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வாய் கரம் புவி தோமினி காலை விடோம் அம்மா கரம் புவி தோமினி காலை விடோம் அம்மா கருணையுடன் காப்பாய் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி காசினிலெங்கும் வேற்றுமை போக கருத்தினில் அன்பருள்வாய் அம்மம்மா கருத்தினில் அன்பருள்வாய் தேசுடன் வாழ காட்டம்மா காட்சி தேசுடன் வாழ காட்டம்மா காட்சி தேவி உன்னை கலமே ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி நமஸ்காரம் இருவினை கரத்தினி ஞான நல்லொளி தீபம் வைத்து அம்மம்மா நல்லொளி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் ஞானத்துக்கு அமைதியேத்தா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஓம் கணபதி சிவ சண்முகநாதா ஓம் திரிகுணதீதா கிருஷ்ணா ஓம் திரிகுணதீதா ஓம் ஸ்ரீராம மகாதேவ சம்போ ஓம் ஸ்ரீராம மகாதேவ சம்போ ஓம் ஸ்ரீ ஜெய ஜெகஜனனி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி மகேசனை வென்ற மகேஸ்வரி தாயே மாங்கல்யம் காத்தருள்வாய் அம்மம்மா மாங்கல்யம் காத்தருள்வாய் மஞ்சள் குங்குமம் என்றும் விளங்கிட மஞ்சள் குங்குமம் என்றும் விளங்கிட வரம் ஒன்று போதும் அம்மா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய ஜெய ஜெயவென பாடி பணிந்தோம் ஜெய ஜெய ஜெயவென பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியேதா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஓம் சக்தி பராசக்தி நீதான பல்லுத்தியா பராசக்தி ஓம் சக்தி சூப்பர் கண்ணியா பேர் என்ன பேர் சொல்லு ரித்விக் வெரி குட் எடுக்கிறீங்க அப்படியே உட்காந்து போனா பசிக்குதுரா
நல்ல கேள்வி தான் கேட்குறாங்க. ஆஃப் பண்ணிடுமா? சர்வீஸ்லாம் பண்ணோம். உன் பேர் என்னம்மா? எங்கே இருக்குங்க? வாங்கம்மா கோவிலுக்கு. என்ன பண்ணுறோம்மா? படிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? வெரி குட் வெரி குட். அம்பிகை தாயே